நடிப்பது மட்டுமே நம்ம ஊர் நடிகைகளின் தொழில் கிடையாது. முன்பு போல் அல்லாமல் இப்போது பல நடிகைகள் நடிகர்களுக்கு இணையாகவும் சிலர் அவர்களுக்கு மேலும் கூட கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகின்றனர். அப்படி வாங்கும் சம்பளத்தில் பல கோடிகளை சைடு பிசினஸில் போட்டு அதன் மூலம் பல கோடிகளை சம்பாதித்து வருகின்றனர் நமது தென்னிந்திய நடிகைகள். இதில் பலரும் ரியல் எஸ்டேட் தொழில்தான் நிறைய முதலீடு செய்துள்ளனர். நயன்தாரா, த்ரிஷா, நமிதா, காஜல் அகர்வால், அனுஷ்கா என முன்னணியில் இருப்பவர்களில் இருந்து பின்னணியில் இருப்பவர்கள் வரை அனைவரும் சைடு பிசினஸ் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய மொழிகளில் கன்னடத்தை தவிர மற்ற மொழிகளிலும் முன்னணி நடிகையாக திகழும் நயன்தாரா ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய முதலீடு செய்துள்ளார். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற இடங்களில் பல ஏக்கர் நிலங்களையும் கட்டிடங்களையும் வாங்கியுள்ளார் என கூறப்படுகிறது. சமீபத்தில் இவர் பிறந்த மாநிலத்தில் ஒரு பெரிய பண்ணை வீடு வாங்கியதாக கோலிவுட்டில் கிசுகிசுக்கப்படுகிறது. நயனை போலவே த்ரிஷாவும் ரியல் எஸ்டேட்டில் தான் நடித்து சம்பாதித்த பல கோடிகளை முதலீடு செய்துள்ளார். தங்கம் போன்று மின்னும் தமன்னா தங்க வியாபாரத்தில் முதலீடு செய்துள்ளாராம். புதிய ரக நகைகளை டிசைன் செய்து அதை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வருகின்றாராம் தமன்னா. தென்னிந்தியாவில் நயன்தாராவிற்கு அடுத்து அதிக ஊதியம் பெறும் நடிகை அனுஷ்கா. இவர் தன் சம்பாதித்ததில் பெரும் பகுதியை பெங்களூரில் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து வைத்துள்ளார். ஹன்சிகா தன் சம்பாதித்த பணத்தில் மும்பையில் ஒரு இடம் வாங்கி ஆதரவற்ற ஏழைகளுக்கு ஆதரவளித்து வருகின்றார். தெறியில் தனது நடிப்பை தெறிக்கவிட்டு மேலும் சில படிகள் உச்சம் கண்டுள்ள சமந்தா சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் ரியல் எஸ்டேட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விட்டு சம்பாதித்து வருகின்றாராம். டாப்ஸி சற்று வினோதமாக யோசித்து சைடு பிசினஸ் செய்து வருகின்றார். கல்யாண வேலைகள் சார்ந்த தொழில் அது. மணப்பெண் மணமகனை அழைத்து கொண்டு போனால் மட்டும் போதும். அலங்காரம், மண்டபம், உணவு என அனைத்தையும் ஏற்பாடு செய்து தரும் பிசினஸ் செய்து வருகிறார் டாப்ஸி. சமீபத்தில் அரசியலில் குதித்த நமிதா பல ஆண்டுகளாக தனது பிறந்த ஊரான சூரத்தில் குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்து வருகின்றாராம். பெரும்பாலான முன்னணி நடிகைகள் ரியல் எஸ்டேட்டில் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். இதற்கு காஜலும் விதிவிலக்கு அல்ல. சகுனி மூலம் அறிமுகமான நடிகை பிரணீதா பெங்களூரில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பங்குதாரராக உள்ளாராம். விரைவில் இதன் கிளைகள் மற்ற முன்னணி நகரங்களிலும் திறக்க முயற்சித்து வருகின்றாராம் பிரணீதா.